ஏமா இப்படி தெரு பூரா கோலம் முடிச்சிருக்கே, போறவங்க எப்படி போவாங்க? ஊர்ல இந்த ஒரு தெருவா இருக்கு, போறதா இருந்தா வேற வழியே போங்களே. ஏமா இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இப்ப போய் வேற பக்கம் போக சொல்றியே? கோலத்தை பாருங்க, உங்களுக்கு மிதிக்கணும்னு தோணுச்சுன்னா மிதிச்சிட்டு போங்க. மனசு வரல, இருந்தாலும் வேற வழி இல்ல, கொஞ்சம் தள்ளிக்குங்க, தாண்டி போயிடுறேன். பாட்டி, குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்னேன், என்னாச்சு? ஐயா சொல்றேன், நீங்க நீங்க சொல்லுங்க, அந்த அடிக்கிறாங்க. இல்ல சொல்லுப்பா. நான் போய் காதலிக்கிறேன், இது காதலிக்க முடிஞ்சா அதுக்கெல்லாம் தனி கலை வேணாங்க, அடிச்சுட்டாங்க, மலிக்குதுங்க. உண்மையா காதலிக்கிற மூஞ்சா அதுன்னு நல்லா கேளுங்க. இவனுக்கு கவலைப்படாத. சரிங்க, நல்லா சொல்லுவீங்க, நான் தாரா பண்ண போறேன். நான் வந்துட்டேன்ல, உன் தொகுதி பக்கமே வரமாட்டான். உன நம்பித்தான் போறேன். போட்டா என்ன நடந்தது? அது வந்து போய் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அவனையே அடிச்ச சொல்லு. ஒன்னா கோச்சிக்கிடுவீங்க என்ன? ஐயோ, எனக்கெல்லாம் இப்ப கோவமே வர்றதில்லடா, நான் ரொம்ப அமைதியாயிட்டேன். இப்ப உங்ககிட்ட நான் முதலாளி மாதிரி பழகுறேன், அண்ணன் தம்பி மாதிரி பழகுறேன், ஒரு சகோதரன் சொல்ற மாதிரி சொல்லு. என்ன நடந்து? ஏற்கனவே இவன் அண்ணன் ஒரு பொண்ணோட ஊர் சுத்தி வந்தான்னு அவன் அப்பா ஆளை வச்சு அடிச்சுட்டான். அந்த பொண்ணு அரளி விதைய அரைச்சு குடிச்சு செத்து போயிட்டான். அதே கவலையால இவன் குடிச்சு ஊர் புறாவும் கலாட்டா பண்ணிக்கிட்டு வர்றான். பத்தாவதுக்கு இப்ப இந்த பொண்ணு வேற. தாய் தரப்ப இல்லாத பிள்ளைங்களை கிழவிக்கு வளர்க்க தெரியல ஊர் என்ன தப்பா சொல்லாது. பாட்டி தானே ஆரம்பத்திலேயே அத கிள்ளி எறிய சொன்னாங்க. கூட பிறந்தவ எனக்கு இல்லாத அக்கறை, கூலிக்கு மாரடிக்கிற பய உனக்கு எங்க வந்தது? ஒண்ணு இல்லம்மா, லேசா தலையை சுத்துது. உங்களால தான் முடியலையே, இதெல்லாம் ஏன் தெரியல? என்னம்மா பண்ண சொல்ற? புள்ளைய பெத்துட்டனே, ஊர்ல எல்லாரும் என் புள்ளைய கேவலமா பேசுறாங்க. அவனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும், அவனையும் 4 பேர் மதிக்கணுங்கிறதுக்காக 100 படிக்கும் பூஜை செய்யறேன்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டேன். மனசுல இருக்கிற ஆசை உடம்புக்கு தெரியலையம்மா, முடியல, வயசாயிடுச்சுல்ல. உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? அது என்னமோமா, உங்க சிரமத்துல நானும் பங்கெடுத்துக்கணும்னு தோணுது.
என்னமா அது? இதெல்லாம் நீயே செய்யற? ஏன் அவசியம் மாட்டலாமா? எங்க வா முதல்ல எழுந்து நீ. ஏன்டா கத்துற? அவ காதுல விழுந்துற போகுது. ஏ அப்ப மருமகளுக்கு பயப்பட நீ? புரியாம பேசாத, உட்காரு உட்காருடா. ஏண்டா கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள உங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டை? அவ கோச்சிட்டு போய் மாடியில படுத்திருக்கா. உங்க 2 பேருக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், அவளையும் சாப்பிட்டு சொல்லிட்டு நீயும் சாப்பிடு. தள்ளு. ஏன்டா மாவ தள்ளுற? நீதானே தள்ள சொன்ன. வந்து பொறந்தியே. சீதா சாப்பிட்டு படுக்கலாம்ல? எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏமா சாப்பாடு என்னமா பண்ணுச்சு? இப்ப நீ சாப்பிடல, நானும் சாப்பிடாம படுப்பேன். நீங்க சாப்பிட்டா எனக்கு என்ன, சாப்பிடாட்டி எனக்கு என்ன? அப்படியா? நானும் சாப்பிடாம படுக்கிறேன். நெசமாத்தான் சொல்றியா? ஆமா. சீதா இத பாரு சீதா, நடந்தது சொல்றேன், அதுக்கப்புறம் நீயே சரின்னு சொல்லுவ. நேற்றுக்கு பால் சாப்பிட்டு சைலண்டா படுத்துட்டுமா? இன்னைக்கு காலையில நேரம் சுருளிராம கடைக்கு போனேன். சாந்தி முகூர்த்தத்துல என்ன நடந்தது? எழுதுங்க எழுதுங்கம்மா. உங்க வயசுல என் வயசு என்ன? யாராவது கிட்ட என்ன கேட்கணும் விவசாயம் இல்லாம போச்சு. கோவிச்சுக்காத மாப்பிள. என்னத்த கோச்சுக்காத? இந்த சாந்தி முகூர்த்தம்னாலே இந்த பொண்ணுங்கள் எல்லாம் 1000 ஏக்கத்தோட 1000 ஆசைகளை மனசுல வச்சுட்டு உள்ள வருவாங்க. அந்த சமயத்துல ஆம்பளையாப்பட்டவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கலன்னா ஆயுசு பூரா நம்மள தப்பா நினைச்சிடுவாளுங்க. அட மடையா, புருஷன் முன்னாடினா எவ்வளவோ இருக்குது, அநியாயம் இப்படி சாந்தி முகூர்த்த வேஸ்ட் பண்ணிட்டேன்னு விவரமா சொன்னாரு. அதுக்கப்புறம் நேரா கடைக்கு போய் பூ பழம் வாங்கிட்டு ஆசை அல்வா வாங்கிட்டு வேகமா வீட்டுக்கு வந்தேன். அல்வா பூ பழம் எல்லாம் வாங்கியாச்சு, எதையும் மறக்கல. இன்னைக்கு ஒரு அஸ்த அத்திர வேண்டியதுதான். சீதா சித்தராலிங் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு உன்னை என்ன பண்றேன் பாரு. என்னங்க கத்தாத. பாப்பா என்னடா பண்ண? நான் சீதா நினைச்சு கட்டி பிடிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது பக்கத்து பாம்பலன்ட்டு. அப்பா அம்மா விட்டுடாதுப்பா, சீதாவுக்கு தெரிஞ்சது மானமே போயிடும். படாத, நான் சமாதானப்படுத்துறேன். நீ தான் பண்ணிக்க. அம்மாடி. எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் நீ கோச்சிக்க மாட்டேன்னு இல்லையா? இது ஒண்ணு குறைச்சல் கொஞ்சம் எடுக்க. உனக்குதான் கோவம் வருமா? நான் ஆம்பளை, அப்புறம் எனக்கு கோவம் வரும். முட்டைக்கு முட்டை, முட்டைகளுக்கு மேல முட்டை. முழுங்குறது. ஏண்டி கட்டின புருஷனுக்கு வெறும் வெங்காயமும் வெத்து சோறும், நீ மட்டும் மீன் முட்டை மட்டன் ஒரு மிலிட்டரி ஹோட்டலையே உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? கட்டின புருஷன் ஒழுங்கா இருந்தா தான் ஒழுங்கான சாப்பாடு போட முடியும். நீங்க பண்ண தப்புக்கு இதுவே அதிகம். வாயை முடிக்கிட்டு சாப்பிடுங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? வேலை வெட்டி கிடைக்கலங்கிற வேதனையில அப்பப்ப லேசா தண்ணி அடிக்கிறேன், இது ஒரு தப்பா? அந்த கண்டாவியத்தான் சகிச்சுட்டு இருக்கனே. பின்ன வேற என்ன கன்றாவி? வேற என்ன கண்டாவியா? ஞாபகம் இல்ல? கொல்ல பக்கம் ஈரப்பாவாட பக்கத்து வீடு. என்னம்மா நீ சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்றீங்க? கண்ணை தொடச்சுக்க. தப்பு என்னமோ நடந்து போச்சு, இதுக்காக கூச்சல் போட்டு ஊரை கூட்டினா அது உனக்கு அசிங்கம் இல்ல? பழசெல்லாம் மறந்துட்டியா? நீ கல்யாணம் ஆகாம இருந்தப்போ உனக்காக எத்தனை தடவை நான் ஏறி இறங்கி இருப்பேன், வீடு வீடா மாப்பிள்ளை தேடி. சரி அதை விடு, புள்ள இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த. நான் தான் முதல்ல வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போய் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு. இப்போ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா ஓ குடும்பத்துக்கும் கேவலம், என் குடும்பத்துக்கும் கேவலம். கண்ணை தொடச்சுக்க. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. சட்டுன்னு உள்ள போ. அப்படியே மலரும் நினைவுகள்லாம் மலருது. நான் வந்ததுக்கு பதிலா அவ புருஷன் வந்திருக்கணும், உங்களை அங்கேயே பின்னி எடுத்திருப்பான். ஐயோ ஐயோ, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணல. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கையெடுங்க. அங்க என்ன நடந்ததுங்கிறதா நான் பார்த்தனே. இங்க என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. என்ன நடக்க போகுது? இன்னைக்கு ராத்திரிக்கு இந்த தண்ணி சோறு கூட உங்களுக்கு கிடையாது. மதுரோ மதுரோ